வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Vidyascooking. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு அருமையான பீன்ஸ் உஸ்லி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். நான் வந்து பைத்தம் பருப்பு யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் பைத்தம் பருப்பு ஏற்கனவே நல்லா ஒரு 2 முறை கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த எக்ஸஸ் தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். பைத்தம் பருப்பு எப்போவே ஊறுச்சுன்னா அது வந்து 2 மடங்கு பெருசாக ஊறும். ஸோ அது வந்து அந்த ஆற வரைக்கும் நான் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸ் வந்து நல்லா ஆஞ்சி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நம்மளுக்கு தேங்காய் தேவைப்படும், தேங்காய் பூ, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுருக்கேன், வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கோம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு வற்றல் மிளகாய் தேவைப்படும், பெருங்காயத்தூள் தேவைப்படும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி அலாங் வித் மெஷர்மெண்ட்ஸ் இந்த ரெசிபியில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிதமான தீயில் ஒரு கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா நான் அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, வற்றல் மிளகா எல்லாம் சேர்த்து நான் வந்து பொரிய விட போகிறேன். இந்த கடலைப்பருப்பும் உளுந்தும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறேன். கடுகும் நல்லா பொரிஞ்சு அடங்கணும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இங்கே சதர்ன் பெல்ட்டில் நிறைய பேர் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட உஸ்லினாக்கா பீன்ஸ் உஸ்லினா கடலை பருப்பு வந்து வேக வச்சு அதை பொடி பண்ணி சேர்க்குவாங்க. நிறைய வெரைட்டிஸில் பண்ணுவாங்க. உளுந்து கூட வந்து அம்மா எப்போவுமே அம்மா வந்து உளுந்து கூட யூஸ் பண்ணுவாங்க, நல்லா பொடி பண்ணி அது சேர்க்குவாங்க. ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் இந்த பீன்ஸ் உஸ்லி நம்ம வந்து தயார் பண்ணுறோம் சவுத்தில். இது ஒரு மாதிரியான பீன்ஸ் உஸ்லி. இது வந்து ஈஸியாக தயார் பண்ணலாம், நொடியில் தயார் பண்ணலாம். வெறும் அந்த பைத்தம் பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோங்க. பெருங்காயத்தூள் நல்லா புரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கினேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மாதிரி ரெசிபீஸில் வந்து நீங்கள் ஒன்றும் அதிகமாக வெங்காயம் அரிஞ்சு சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பொடியாக நைஸாலாம் அரிஞ்சு போட்டிங்கன்னா அது வந்து டேஸ்ட் கூடாது. ஸோ இப்போ வந்து பச்சை மிளகா வந்து கீரை நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா ஃப்ரை பண்ணிட போகிறேன். இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா இதில் வந்து நம்ம பீன்ஸ் சேர்க்க வேண்டியதுதான். பீன்ஸ்லேருந்து அந்த நாரெல்லாம் நீக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ வந்து அந்த பீன்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ அது நல்லா வாஷ் பண்ணி நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்து இப்போ நல்லா ஒரு முறை ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணி இதில் வந்து தண்ணி விட்டு அந்த தண்ணி கொதி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த தண்ணி கொதி வந்ததும் நம்ம வந்து அந்த ஊற வச்சுருக்க பைத்தம் பருப்பு இதில் நம்ம சேர்க்கலாம். இப்போ வந்து நான் உப்பும் தண்ணியும் சேர்த்துருக்காங்க. உப்பு அப்புறமா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து உப்பு தண்ணி சேர்த்த பாடு நல்லா ஒரு மூடி போட்டு இந்த தண்ணியை நல்லா கொதி வர வரைக்கும் அந்த பீன்ஸ் வந்து அரை வேக்காடு வெந்துடும். ஸோ மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து நொடியில் தயார் பண்ணலாம். டிஃபன் பாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சாமிக்கு எல்லாம் நீங்கள் படிக்கிறதா வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் செஞ்சு பரிமாறலாம். ஸோ இந்த நல்ல வந்து சைட் டிஷ்ஷுங்க நிறைய பேர் வேணும்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷஸ் நொடியில் தயார் பண்ணலாம். இப்போ நான் பைத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாம் இன்னொரு முறை நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து உப்பும் சேர்த்து மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். பைத்தம் பருப்பு நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். என்னை வந்து ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த சேம் ரெசிபீஸ் ஆர் ஆல்சோ டிரான்ஸ்லேட்டட் அண்ட் போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷோட லிங்க் ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஃபார் டீட்டெயில் ரெசிபி அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னோட பிளாகுக்கு விசிட் பண்ணுங்கள். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு. என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த பைத்தம் பருப்பு வெந்துருச்சுங்க. மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். இந்த பீன்ஸை வெந்துருச்சு, அருமையாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு இந்த பீன்ஸ் உஸ்லி நீங்கள் தயார் பண்ணி சப்பாத்தியோடவோ இல்லைன்னா ஜஸ்ட் கொஞ்சம் நெய் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்களேன். ரொம்பவே அருமையாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கடைசியில் வந்து கொஞ்சம் தேங்காய் பூ சேர்க்கணும். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து இந்த டிஷ் தயார் பண்ணலாம். ரொம்ப அருமையாக வரும்.
எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி எங்கள் அம்மா அப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் சாப்பிடுவாங்க சப்பாத்தியோட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது சப்பாத்தியோட ஒரு அருமையான ஒரு பீன்ஸ் உஸ்லின்னு சொல்லலாம். ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா ஃப்ரை பண்ணி இறக்கி இதில் பரிமாற வேண்டியதான். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இது பரிமாறணும். அவ்வளோதாங்க, பீன்ஸ் உஸ்லி அருமையாக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் நான் நிறைய போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் இந்த பீன்ஸ் உஸ்லி நான் சர்வ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.